இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவுகளை நம்ம ரொம்ப எளிதாக சாப்பிட்ட பிறகு குறைப்பது எப்படி அதை நாம இந்த காணொலியில பார்ப்போம். ஸோ இன்சுலினே சரியா வேலை செய்யாத ஒரு டைப் 2 சர்க்கரை நோய் நபருக்கு கூட உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவுகள் ஏறுது இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அது குளுட்4 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் செல்லில் அதிகம் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் உள்ள போகிறதுக்கு உதவி பண்ணுது. எந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகள் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு உடற்பயிற்சி, அது 4 விதமான உடற்பயிற்சி இதில் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பளு தூக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 மில்லிகிராம் அளவுக்கு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு. ஸோ கணிசமான அளவில் இருக்கிறதுலே அதிகமாக வாக்கிங் மட்டும் பண்ணவங்களுக்கு தான் 72 மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு. அதாவது சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது இது பெரும்பாலும் 70-80% மக்களுக்கு உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால சாப்பிட்ட பிறகு மட்டும் பயங்கரமா ஏறும். 300 ஏறிட்டு அப்புறம் இறங்கும். இந்த மக்கள் ஒன்னா நீங்க மாவுச்சத்தை குறைங்க, அல்லது சாப்பிட்ட பிறகு சிம்பிளா ஒரு அரை மணி நேரம் ஒரு வாக்கிங் போங்க. இது மட்டும் பண்ணீங்கன்னாவே போதும்.